இந்த பொண்ணு பேசுகிறத கேளுங்க. இந்த பொண்ணு பேசுகிறத கேட்டால் நம்மளுக்கே மனசு கஷ்டமாயிரும். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் குழந்தை இல்லை. அந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு இன்டேரக்டாக கேட்குது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அதையும் அந்த பையன் புரிஞ்சிக்காம ஃப்ரீ ஃபயரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? பொண்ணுங்களுக்கும் அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. இன்னுமே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இருக்கிறவங்களாவது பார்த்து திருந்திக்கோங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கியே ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும் சார். ஆல் த டேஸ் நைட் 2 மணி வரைக்கும் விளையாடுறான் சார். டெய்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என் கூட வந்து ஒரு நாளாவது படுத்து தூங்கேன்டா. இப்போதான் நான் கல்யாணம் சின்ன பேபி எதுவுமே இல்ல. அவன் 2 மணிக்கு தூங்குறானா 3 மணிக்கு தூங்குறானா? நான் மிட் நைட்ல தண்ணி குடிக்கும் போது எழுந்தாதான் எனக்கு தெரியும் அவன் எப்ப தூங்குறான்னு. நைட்டு தூங்கக்கூடாதுலாம் கிடையாது. எனக்கு அந்த ஒரு டைம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. இல்லப்பா, நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் ஆன இது என்னடா, எப்படா நான் சொல்றது? 2 பேரும் 8 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.